இது இருளல்ல அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத முன்னேறம். தலை சாயாதே விழி மூடாதே, சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் முடியன்பா. இதே மாதிரி இதே டெம்ப்ளேட்டில் உங்கள் ஃபோட்டோ வச்சு செட் பண்ணணுமா? இதே போல் சூப்பராக செட் பண்ணுவோம், வாங்க செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதோட டெம்ப்ளேட், இதோட ஃப்ரேம், இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, டவுன்லோட் பண்ணிங்க. சரி ஓகே நண்பா, வாங்க எடிட்டிங்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டுடே எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவி பிளேயில் தான். ஏன்னா நான் அது எஃபெக்ட் கைன்மாஸ்டரும் கொடுத்துருக்கேன், கைன்மாஸ்டருக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கைன்மாஸ்டர்லையும் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கைன்மாஸ்டர் டெம்ப்ளேட் சப்போர்ட் ஃபைல் ஃபார்மெட்லையும் கொடுத்துருக்கேன், ஆவி பிளேயர் சப்போர்ட் ஃபார்மெட்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பா, ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். ரெண்டுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, ஆவி பிளேயர் இதான். அந்த ஆவி பிளேயர் இதெல்லாம் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே என்டர் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்கள் இதில். அதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் தெரியுற அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே லைப்ரரின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இன்டர்னலோ எஸ்டியோ உங்கள் சாங், உங்களுக்கு பிடிச்ச சாங் எதில் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் டச் பண்ணிக்கலாம் நண்பா. டச் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த சாங்கோட ஃபோல்டரை வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்னாப் டியூப்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து அந்த ஃபோல்டரை வச்சுருக்கேன். வச்சுட்டு அடுத்து டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் டச் பண்ணிட்டு நான் போய் சாங்கை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாங்கை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு டச் ஆகினா செலக்ட் ஆகிரும். நீங்கள் ஒரு ஸ்க்ரோல் பண்ணணுமே அந்த எஃபெக்ட் வந்துடும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், பட்டன் பாக்ஸ் மாதிரி. அதை டச் பண்ணிவிட்டு அதில் லோட் ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். அதில் இந்த லெஃப்ட்டில் தெரிகிற ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைலாக இருந்தாலும் சரி அதில் ஃபைல் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே இப்படி உள்ளே போகும்போது இன்டர்னல் சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நாட் ஒர்க் டெம்ப்ளேட் மை ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதாக இருக்குது அந்த ஃபைல். அதை டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு லவ் இஸ் லைஃப் சம்பை டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கேன். அதை இப்படி ஓகே கொடுத்து மார்க் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணணுமே உள்ளே வந்துடுமே எங்கடா நம்ம ஃபைலை காணோன்னு தேடக்கூடாது. இதோ லாஸ்ட்டில் எந்த பாக்ஸ் இருக்கோ அதில் தான் இருக்கும். அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ண உடனே ஃபைல் வந்துடும் நண்பா. வந்த உடனே அடுத்து என்ன பண்ணணும், பென்சில் ஐக்கான் ஒன்று தெரியுது பாருங்கள், பென்சில் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஏன்னா நான் கடன்னு முடிச்சிடுறேன். அதில் யூஆர் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே இந்த பாருங்கள் ஒயிட்டாக ஒன்று தெரியுது, உங்களுக்கு பிளாக்காக தெரியும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு பிக் இமேஜ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், பிக் இமேஜ், அதை டச் பண்ணுங்கள். நான் என்ன மார்க் பண்ணி அழகாக காட்டுறேன். எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஸ்னாப் டியூப் இமேஜஸ் அப்படின்னு அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து இந்த லெஃப்ட்டில் தெரிகிற ஐக்கானை டச் பண்ணிவிட்டு இமேஜின்ஸ் மறுபடியும் டச் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டராக வரும். அதில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் உங்களோட இது வச்சுருக்கோம் எடுங்க. நான் வந்து ஸ்னாப் டியூப் இமேஜ்னு சொல்லிட்டு அதில் வச்சுருக்கேன். நான் அதில் எடுக்கிறேன் நண்பா. எடுத்த உடனே எனக்கு ஃபஸ்ட்லேயே இருக்குது என்னோடய ஃபோட்டோ. அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். எங்கடா ஃபோட்டோவை காணாமல் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு யூஆர் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுமே ஃபோட்டோ வந்துடும். என்னடா ஃபோட்டோ இப்படி இருக்கடா, என்னடா எம்டி அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. கேட்கணும், நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்க தேவையில்லை. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகணும். உங்களோட கையை வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு கரெக்டாக 150 1400 இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் இப்படி ஜூம் பண்ணணும். ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எந்த லெவலில் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே உங்கள் விரலை வச்சு உங்கள் விரலை வச்சு ஓகே, உங்கள் விரலை வச்சு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் பொசிஷன், அதுக்கு நேராக உள்ளதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டச் பண்ணணும். அதை டச் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது மேலே இப்படி நகர்த்திக்கலாம், சைடில் நகர்த்திக்கலாம், இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அது கீழே உள்ள ஆப்ஷன் வந்து அப் அண்ட் டவுன். இந்த பார்த்தீங்களா, அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் வச்சுட்டு ஒன்றும் பண்ணது இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஃபோட்டோ சைஸ் சரி வரலன்னா நீங்கள் அதே மாதிரியே பண்ணிக்கலாம் நண்பா. உங்களுக்கு ஃபோட்டோ சைஸ் சரி வரலன்னா சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்து எப்படி எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை எக்ஸ்போர்ட்டிங் போயிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு ஃபுல் வெர்டிக்கல் சைஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா
அதில் அதே சைஸ் இருக்கட்டும் 128 இருக்கட்டும். கீழே வந்து 1920 வச்சுட்டு அது கீழே ஃப்ரேம் ரேட் 30 வச்சுக்கோங்க. வச்சுட்டு 30 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஹைட் அப் லோகோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். நான் வந்து 4 நிமிஷம் சாங் வச்சுருக்கேன். அதனால் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எக்ஸ்போர்ட்டிங் டச் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகிடும் நண்பா. ஓகே நண்பா, நாளைக்கு காலையில் அலைட் மோஷன் லிரிக்கல் வீடியோ ஒரு 10 நிமிஷம் 16 நிமிஷம் வீடியோ வந்து சூப்பராக சொல்லியிருக்கேன். நான் வந்து ஃபுல் சைஸ் பெருசாக சொல்லியிருக்கேன் நண்பா. யாரும் உங்களுக்கு பெருசாக சொல்ல மாட்டாங்க, நீவாவும் சொல்லியிருக்கேன், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு ஃபுல் சைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் சின்னதாக இருக்கும், அப்படிலாம் பயப்பட வேணாம், இனிமேல் ஒழுங்காக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சம்பை டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கொடுங்க நண்பா. இதோட அனைத்து மெட்டீரியலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, டவுன்லோட் பண்ணிங்க. எதுவும் குறைகள் இல்லை சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு எதுவும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், கமெண்ட்டில் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் நண்பா. என்ன கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம் நண்பா. ஓகே நண்பா.